நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் அக்கா கொடுத்த எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு இது கிஃப்ட் தந்தாங்க. அதனால அதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா? வாங்க போனோம். ஃபஸ்ட்டு இதோ இது இருக்கு பார்த்தீங்களா? இது நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கிஃப்ட் பேக் பண்ணும்போது பார்த்துட்டேன். ஆனால் எங்கள் அக்கா என்னமோ சமாளித்து கிஃப்ட்டில் இது கொடுக்கும் போது அப்படியே மறந்துட்டேன் நான் எல்லாத்தையும். வாங்க இங்கே சிப்பி க்யூட்டாக இருக்கு பார்த்தீங்களா? க்யூட்டாக வருது பார்த்தீங்களா? இது நீங்கள் மீஷோவில் கூட பார்த்தீங்களா? இந்த மாதிரி திறந்தா இது வந்து ஜஸ்ட் வந்து நான் கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நல்லா நான் வாங்கினேனே. இது ஓப்பன் பண்ணலாமா? அடுத்தது இந்த இது பென்சில். எங்கள் அண்ணன் கொடுத்த கிஃப்ட்டு, எங்கள் அக்கா கொடுத்த கிஃப்ட் இல்லை, எங்கள் அண்ணன் கொடுத்த கிஃப்ட்டு. அவன் வாங்கிட்டு வரும்போதே எனக்கு தெரியும். இது லப்பர் பென்சில். இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்கும். இப்போ பென்னு, பென்சில், ஸ்கேல், ரப்பர், ஷார்ப்னர் எல்லாமே இருக்கு. இது அடுத்தது இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸு, இந்த மாதிரி 2 போட்டு மாதிரி. அப்புறமா இந்த லாஸ்ட்டாக பெரிய கிட்டு தான் நான் எடுத்தேன். இந்த பெரிய கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டு சரி. ஸோ வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நானும் என் கையால் மேக் பண்ண ப்ரேஸ்லெட் அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டேன் தெரியாமல் மறந்து. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நம்ம பண்ண ப்ரேஸ்லெட் அதுக்குள்ளே தானே இருக்குன்னு. இந்த பர்ஸ் ப்ரேஸ்லெட் நான் தான் வீட்டில் பண்ணினேன். அப்புறம் வந்து இந்த ப்ரேஸ்லெட்டும் நானும் பண்ணேன். இது ரெண்டுமே ரொம்ப அவளுக்கு பிடிச்சிருக்கிறனால தான் நான் அது பண்ணினேன். இதில் வந்து ஸ்கெட்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இது நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கணும், கலர் பண்ணி அண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மினி நோட்டு இங்கே பாருங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி நம்ம அரைஞ்சு. அப்புறமேட்டுக்கு வாட்ச் கொடுத்துருந்தாங்க.